ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஷீட்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு 5 days கொடுத்த லஞ்ச் மெனுவை தான் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். இது செய்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஒரு 10 minutes 5 minutesல சட்டுன்னு செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் செய்கிறது வந்து பீட்ரூட் புலாவ். இதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை தோல் சீவி கழுவி சீச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் இல்லை நெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறம் புதினா போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் மசாலா மஞ்சத்தூளும் பிரியாணி மசாலாவும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஒரு மூடி விட்டுருக்கோங்க. மூடி விட்டுனீங்க அப்படின்னா பீட்ரூட் நல்லா அந்த எண்ணெயிலே சுருண்டு வந்துடும். அப்போ தான் வந்து பீட்ரூட்டோட ஸ்மெல் தெரியாது. நான் 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை கழுவி ஊற விட்டு 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் விசில் விட்டிங்க அப்படின்னா 3 விசிலில் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டோட ஸ்மெல்லே வராது. நம்ம திருவி சேர்க்குறத விட இது குக்கரில் விசில் விட்டு சேர்க்குறதுனால அரிசியோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Day 2 அன்னைக்கு பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது ஏற்கனவே லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இது என்னோடய ஃபேவரட் கூட இல்லை, எங்கள் வீட்டோட எல்லா ஃபேவரட்டும். அன்றைக்கி எனக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டா, 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை கழுவி ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் இல்லை நெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் விட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு உப்பு போட்டு தக்காளி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் விட்டு மஞ்சள் தூள் பிரியாணி மசாலா நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ஹோம்மேட், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போட்டாலும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரிசியும் பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு தண்ணி நல்லா ஊற்றி அரிசியும் பருப்பும் ஒன்றாந்ததுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். இது நீங்கள் வெறுமனை பருப்பை தாளித்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன். இதோட ஃப்ளேவரே ஃபுல்லே சூப்பராக இருக்கும். புதினா போடுறோம், பிரியாணி மசாலா போடுறோம். அதாவது ஒரு பிளெயின் பிரியாணி சாப்பிட்ட அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெஷர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணணுன்னா, அரிசியும் பருப்பையும் ஒரே டம்ளராக கணக்கு வச்சுக்கோங்க. இப்போது 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்க, 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கீங்க, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 1 டம்ளர் அரிசி எடுத்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி இருக்கும் இல்லையா, அதுவே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், குலையாது, அரிசி உதிரி உதிரியாக வரும். Day 3 அன்னைக்கு எக் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 5 minutes கூட ஆகாது. ஒரு மார்னிங்காக ஹரிபரியாக பாப்பாவை கிளப்புறீங்க, இல்லை அவளுக்கு பிடிக்காத குழம்பு வச்சுருக்கீங்கன்னா அதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எதுவுமே இல்லை, வேக வச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா, அது மட்டும் போதும். இப்போது 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஓகேவா. 2 வெங்காயத்தில் ஆக்சுவலாக நான் 1 வெங்காயம் 1.5 வெங்காயம் தான் போட்டிருப்பேன். ஏன்னா நான் எனக்கு செய்கிறதா இருந்தேன், அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் செஞ்சுருந்தேன். ஸோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃப்ளேவர்ஃபுல் தரதே கருவேப்பிலை தான். நம்ம பாப்பாக்காக செய்கிறோம், அவள் கருவேப்பிலை சாப்பிட மாட்டான்னு கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் போடாமல் இருக்காதீங்க. கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு செய்யும்போது அது ஃப்ளேவர்ஃபுல் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு காஞ்சி பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போடாமல் பெருசாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டை கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு முட்டையை நல்லா ஊற்றிட்டு உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதாவது கடாயில் முட்டை வந்து ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். நீ நார்மலாக முட்டையை வதக்கி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்பவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு நான் வீக்லி ஒன்ஸ் அது கொடுத்துருவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Day 3 அன்னைக்கு நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஸோ இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. இது ஒரு ஹெல்த்தியர் விஷன். இதில் வந்து எந்த ஒரு சாஸ்மே நான் ஆட் பண்ணல, எந்த ஒரு மசாலாஸுமே நான் வந்து ஆட் பண்ணல. இது ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். பாப்பாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, ஒரு 3 பீன்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை 3 to 4 பீன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கேரட் போதும், 1 வெங்காயம், கொஞ்சமாக வந்து கார்லிக், அதுவே போதும். ஏன்னா ஃப்ளேவருக்காக நம்ம கார்லிக் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக வந்து
வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து நான் உனக்கு வந்து கேரட்லாம் போட்டு ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுவே வந்து உனக்கு அம்மா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன்டா அப்படின்னா சாப்பிடுவாங்க. அந்த ஃப்ரைட் ரைஸுங்கிற வேர்ட் வந்து ரொம்ப ஃபேன்சி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு நம்ம கண்ட சாஸ்லாம் போடாமல் வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம டீசெண்டாக செஞ்சிடலாம். நான் அன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருந்தேன். ரைஸ் ஃபஸ்ட்டு நல்லா வந்து உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் மார்னிங் உங்கள் பாப்பாவுக்கு மட்டும் செய்கிற மாதிரி இருந்தால் சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படின்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பூண்டு அப்புறமா சீரகம் அதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு காயை வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ டக்குன்னு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சமாக காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம் போடலாம், கார்ன் போடலாம். இது எல்லாமே போட்டு நீங்கள் வதக்கலாம். இன்றைக்கி நான் கேரட்டும் பீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஒரு எக்கு போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட போடலாம், இன்னும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து நான் பாப்பாவுக்கு எல்லா ஃபுட்லேயுமே போடுவேன், அதனால் போட்டேன். நீங்கள் மஞ்சத்தூள் வேணால் மஞ்சத்தூள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வேக வச்ச ரைஸ் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டிங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல, பட் இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேலே லைட்டாக நெய் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். டே 5 அன்றைக்கி பருப்பு கீரை சாதம் தான் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி நான் அவளுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலி எல்லாேருக்கும் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். மோஸ்ட்லி பாப்பாவோட ஃபுட்ஸில் வந்து கீரை சாதம் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கீரை வந்து ரொம்ப நல்லது. இது வந்து கண்டிப்பாக வந்து கீரைலாம் முந்தின நாள் நைட்டே கழுவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் அப்போ காலைல பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டைமாக இருக்கும். பட் கீரை செஞ்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கீரை பொரியலாக கொடுத்தீங்கன்னா நிறைய கீரை இருக்க மாதிரி இருக்கும், பாப்பாங்க அந்த ஸ்மெல்லில் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்பு கீரையாக கொடுத்தீங்கன்னா பருப்போட ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிடும். கீரையோட ஃப்ளேவர் இந்த அளவுக்கு தெரியாது, நல்லாவே சாப்பிடுவாங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நான் மொத்தமாக போட்டு குக்கர்லலாம் செய்யலை. இது தனியாக பருப்பை எடுத்து வேக வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கீரை எடுத்திருக்கேன். இது தனியாக கீரை வதக்கி விட்டு பருப்பு கொட்டி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கை நிறையா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணுன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், ஓரளவுக்கு வதங்கினா போதும். சைட்லேயே வந்து எனக்கு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. பருப்பை வந்து நல்லா கெட்டியாக வந்து அந்த இது கட்டி இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி போட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதை நல்லா கழுவி ஒரு 2-3 தடவை கழுவிக்கோங்க. மண் இருக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு அதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லை, நான் வெறும் மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் தூக்கி கொட்டி இது வந்து மெயினாக சாம்பார் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாம்பார் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னாலே அது ரெடி ஆகிடும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிருக்க எல்லா டிஷ்ஷுமே 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு வச்சிடலாம். இந்த கீரை மட்டும் நீங்கள் கழுவி வச்சிட்டிங்கன்னா அதுவுமே செஞ்சு வச்சிடலாம். மெயினாக வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாப்பாவோட ஃபுட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கீரை சாதத்தில் நெய் விட்டு கொடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். நான் பாப்பாவுக்கு 1 வீக் ஃபுல்லாக கொடுத்த லன்ச் மெனு தான் ரொட்டீனாக எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.